வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் மூல வாக்காளர்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. குரங்குகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் எண்ணிக்கையினை மீண்டும் கணக்கிட உள்ளதாக விவசாய பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவிப்பு. எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்காக மதத்தை பயன்படுத்திக் கொண்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. அரசாங்கத்தின் பொய் நாடகங்களை கண்டு இனியும் மக்கள் ஏமாறப் போவதில்லை என்று அஜித் பி பெரேரா சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மே 6ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தபால் மூல வாக்களிப்பு செய்ய விரும்பும் பேரிடம் அடையாள சான்று உறுதிப்படுத்தும் அங்கீகரிக்கப்பட்ட ஆவணத்தை கட்டாயமாக எடுத்து செல்ல வேண்டியுள்ளதாக தேர்தல்கள் ஆணையகம் அறிவித்துள்ளது. இந்த பயனுக்காக தேர்தல் ஆணையம் வழங்கிய தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் ஓட்டுநர் அனுமதி பத்திரம், கடவுச்சீட்டு அல்லது தற்காலிக அடையாள அட்டை ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று பயன்படுத்தப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய அடையாள அட்டைக்கு பதிலாக ஆட்பதிவு துறையால் வழங்கப்படும் தகவல் சரிபார்ப்பு கடிதமும் ஏற்கத்தக்க ஆவணமாகும் என்றும் தேர்தல்கள் ஆணையகம் தெரிவிக்கின்றது. தபால் மூல வாக்களிப்பு நாளை மறுநாளிலிருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளதோடு ஏப்ரல் 25, 28 மற்றும் 29 ஆகிய தினங்களிலும் வாக்களிப்பதற்கான வசதிகள் செய்யப்பட உள்ளன. தபால் மூலம் வாக்களிக்கும் 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வாக்குச்சீட்டுகள் ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டுள்ளன என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஆர்எம்ஏஎல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை வரவிருக்கும் தேர்தல்களை முன்னிட்டு முக்கிய ஆலோசனை கூட்டம் நேற்று தேர்தல் ஆணையத்தினால் நடத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகம் ஆரம்பிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் கடவுச்சீட்டு அலுவலகத்திற்கான அமைப்பு பணிகள் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எதிர்வரும் ஓரிரு வாரங்களுக்குள் அலுவலகம் செயற்பாட்டுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த தை மாதம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் நிறுவப்படும் என்று அறிவித்திருந்தார். அப்போது அலுவலகம் அமைக்க உள்ள இடத்தையும் அவர் நேரில் சென்று பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தற்போது இறுதி கட்டத்தை நோக்கி செல்வதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒரு நாள் சேவைக்கான இணைய வழி சேவையினை வழங்கும் முனைப்பும் இருந்து வந்துள்ளது. இருப்பினும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருந்து போதிய எண்ணிக்கையிலான விண்ணப்பங்கள் பெறப்படாததால் அந்த சேவையை தென்னிலங்கையில் இருந்து வழங்கப்படும் என்றும் சேவைய ஊழியர்கள் மூலம் வழங்கப்படும் என்றும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. மேலும் யாழ்ப்பாண மாவட்ட குடிவரவு மற்றும் குடியகழ்வு அலுவலகத்தில் பணியாற்றுவதற்கான தமிழ் உத்தியோகத்தர்களை தேர்வு செய்வதற்காக கொழும்பிலிருந்து வந்த விசேட குழு ஒன்று நேர்முக பரீட்சையை நடத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. குரங்குகள் உள்ளிட்ட வனவிலங்குகளின் எண்ணிக்கையை மீண்டும் கணக்கிட உள்ளதாக துணை விவசாய அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர், விவசாய நிலங்களுக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய வனவிலங்குகள் குறித்து 2ஆம் கட்டமாக புதிய கணக்கெடுப்பு ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக விசேட குழு ஒன்று அமைச்சின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 2ஆம் கட்ட கணக்கெடுப்பு நடைபெறாத நிலையில் அதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதல் கட்ட கணக்கெடுப்பின் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்படாமல் தற்போது 2ஆம் கட்ட கணக்கெடுப்பின் பின்னர் முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் துணை விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார். நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் தேவையான கொள்கை முடிவுகளை எடுக்க உணவு பாதுகாப்பு குழு 6வது முறையாக கூட்டம் ஒன்றை நடாத்தியுள்ளது. இந்த கூட்டம் நேற்றைய தினம் திங்கட்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதில் கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த, வர்த்தக வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங்க ஆகியோர் தலைமை வகித்தனர். பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுசந்திரி, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கமில ஜனக பண்டார மற்றும் பல அமைச்சர்களின் செயலாளர்களை உள்ளடக்கி உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவின் உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்காக மதத்தை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்திக் கொண்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தே ஹொட்டஹச்சி குற்றம் சுமத்தியுள்ளார். களுத்துறையில் நடைபெற்றிருந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய போது, மதம் என்பது அரசியலில் திசை தவறியவர்களின் கடைசி ஆயுதமாக மாறியுள்ளது. தற்போது சிலர் அதனை தங்களது அரசியல் லாபத்திற்காக உபயோகிக்கின்றார்கள் என்று அவர் தெரிவித்தார். 16 ஆண்டுகளுக்கு பிறகு புனித தலதா சின்னங்களை மக்களுக்கு தரிசிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளமை குறித்து குறிப்பிடும் அவர், கடும் வெயிலிலும் உணவோ நீரோ இல்லாமலும் பக்தர்கள் அந்த புனித பொருட்களை வழிபடுவதை காண முடிகிறது என்றும் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகள் மேடைகளில் நம்மை விமர்சித்து பாவம் சம்பாதிக்கின்றனர். ஆனால் புனித தலதா சின்னங்களை மக்களுக்கு காட்சிப்படுத்துவது மூலமாக எவ்வித அரசியல் லாபமும் நாடவில்லை என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். உயிர்த்த சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கைது செய்யப்படுவார் என்று ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க உறுதிபட கூறியிருந்தார். ஆனால் ஆட்சியேற்று 6 மாதங்கள் கடந்திருந்தும் குற்றவாளிகள் இதுவரை அடையாளம் காண இயலாத அரசாங்கத்தின் செயலிழப்பு அதன் வாக்குறுதிகளை பொய்யாக்கிவிட்டது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா சாடினார்.
களுத்துறையில் நடைபெற்றிருந்த மக்கள் சந்திப்பு ஒன்றில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். கடந்த 2019ஆம் ஆண்டு உயிர்த்த சம்பவத்தின் போது நாட்டின் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு பொறுப்பாளராக இருந்தவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன 2018இல் பாதுகாப்பு அமைச்சு பொறுப்பிலிருந்து ரஞ்சித் மத்தும பண்டார அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டதும் பாதுகாப்பு புலனாய்வு அமைப்புகளில் ஏற்பட்ட தோல்வி நிலை இந்த சம்பவத்திற்கான வழியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் அனைத்து இடங்களையும் பாதித்ததோடு வெளிநாட்டவர்களும் இதில் உயிரிழந்தனர். நீதியை நாடும் பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கைக்கு இன்று வரை பதிலளிக்காத அரசாங்கம் வெறும் நாடகத்தை நாடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன் சூத்திரதாரியை வெளியிடுவேன் என்று மார்ச் 21ஆம் தேதி கூறினார். ஆனால் இப்போது விசாரணைகள் தாமதமாகும் என்றும் முழுமையான தகவல்களை தெரிவிக்க முடியாது என்றும் கூறுகின்றார். இதே ஜனாதிபதி விசாரணை அறிக்கையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கையளித்ததை பெரிய முன்னேற்றமாக சொல்கின்றார். ஆனால் கடந்த 6 மாதங்களில் இதைவிட வேறு எதுவும் செய்யப்படவில்லை. அந்த அறிக்கைகள் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் கடந்துள்ளது. அதில் சில பக்கங்கள் காணாமல் போயிருந்த நிலையிலும் அனைத்தும் மீண்டும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அதாவது ஜனாதிபதி மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் உண்மையான நீதி கிடைக்க பொதுமக்களை ஏமாற்றும் முயற்சி என்பதை மக்கள் இப்போது உணர்ந்து விட்டனர். இனிமேல் இந்த அரசாங்கத்தின் பொய்கள் மற்றும் நாடகங்களுக்கு மக்கள் ஏமாறப் போவதில்லை என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். கொழும்பு மற்றும் நாட்டின் பிற பகுதிகளில் சிக்கன் குனியா மற்றும் டெங்கு நோய்கள் பரவி வருவதையும் அதனை எதிர்கொள்ள சுகாதார அமைச்சு மற்றும் அரசாங்கம் பயனுள்ள நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பதையும் ஐக்கிய தேசிய கட்சியின் துணைத் தலைவர் வான் விஜயவர்தன விமர்சித்துள்ளார். அவர் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய போது சிக்கன் குனியா மற்றும் டெங்கு போன்ற நோய்கள் அதிகமாக பரவி வருகிறது. நூற்றுக்கணக்கானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கும் சிகிச்சை பெறுவதற்கும் போராடுகின்றார்கள். ஆனால் சுகாதார அமைச்சோ அல்லது அரசாங்கமோ இந்த நிலைமையை புறக்கணித்து வருகின்றனர் என்றார். எங்கள் கட்சியின் உள்ளாட்சி தேர்தல் வேட்பாளர்கள் அனைவரும் குறிப்பாக அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றதும் இந்த பிரச்சனையில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் அரசாங்கம் ஆரம்பத்திலேயே நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பிரதிநிதிகளோடு முக்கிய உரையாடல்களில் ஈடுபட இலங்கை பிரதிநிதிகளை அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்க வேண்டும். அப்படியானால் பரஸ்பர வரி கட்டணங்கள் போன்ற விஷயங்களில் நாட்டு நலனுக்கு ஏற்ப முடிவுகள் வந்திருக்கும். ஆனால் அரசாங்கம் எதிலும் கவனம் செலுத்தவில்லை. இவர்கள் பேச்சில் மட்டும் திறமை வாய்ந்தவர்கள், ஆனால் அதை பின்பற்றும் செயலில் தவிர்க்கின்றனர். சில நாட்களுக்கு ஒரு விசாரணை ஆணைக்குழு அறிக்கையை பற்றி பேசுகின்றார்கள், பிறகு அதை மறைந்து விடுகின்றனர். ஒரு புறம் மக்களை கைது செய்கிறார்கள், மற்றொரு புறம் சில நாட்களில் பணியில் விடுவிக்கின்றார்கள். ஊழலை ஒழிக்க எதுவும் செய்யப்படவில்லை என்றும் ருவான் விஜயவர்தன கடுமையாக சாடியுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் தடுப்பு காவலில் இருக்கும் நிலையில் அவரை யாரையும் சந்திக்க விடாமை என்பது அரசாங்கம் திட்டமிட்டுள்ள ஒரு முக்கிய சூழ்ச்சியின் ஒரு பகுதியே என்று சட்டத்தரணி உதய கமன்பில குற்றம் சுமத்தியுள்ளார். பிவித்திரு ஹெல உரிமையர் கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர், இன்று எனது நிலை ஒரு சினிமா கதாநாயகனான ராம்போவுக்கு போன்றதாக உள்ளது. ஒரு பெரிய இராணுவத்தை எதிர்த்து தனியாக போராடும் ராம்போவை நான் சிறுவயதில் திரைப்படங்களில் பார்த்தேன். ஆனால் இப்போது நான் அனுபவிக்கின்ற நிலை அதற்கு சமமானது. நான் ஒரு உரை நிகழ்த்தினால் ஜனாதிபதியிலிருந்து சாதாரண எம்பி வரை எல்லோரும் என்மேல் தாக்குதலுக்கு வருகின்றனர் என்று கூறினார். முழு அரசாங்கமும் ஒருமித்து செயல்பட்டு என்னை நோக்கி முனைந்திருப்பது எனது முக்கியத்துவத்தையும் உண்மையை பேசும் திறமையும் நிரூபிக்கிறது. இதற்காக திசைகாட்டி தலைவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் என்று கூறினார். அரசாங்கத்தின் எட்டிய மற்றும் ஒரு பொய் முயற்சியினையும் மக்கள் முறியடித்து விட்டார்கள் என்றும் அவர் கூறியிருந்தார். ஏப்ரல் 21 உயிர்த்த சம்பவத்தின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்திற்கு முன்னர் அதன் சூத்திரதாரியை அம்பலப்படுத்த தவறினால் கத்தோலிக்க மக்கள் வீதிகளில் இறங்குவார்கள் என்று கருதினால் அறிவித்திருந்தார். இதனால் பதற்றமடைந்த ஜனாதிபதி மார்ச் 30 அன்று வெடிகுண்டு தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை ஏப்ரல் 21க்குள் அம்பலப்படுத்துவதாக வாக்குறுதி அறிவித்தார். ஆனால் அந்த நாள் வந்தும் எந்த ஒரு அறிவிப்பும் வெளிவரவில்லை. இது அரசாங்கத்தின் இன்னும் ஒரு மீறப்பட்ட வாக்குறுதியாகும். அதே நேரத்தில் பிள்ளையான் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் பின்னணியில் அரசாங்கத்தின் ரீதியாக தீவிரமாக திட்டமிடப்பட்ட நடவடிக்கைகள் இருப்பதாகவும் கமன்பல குறிப்பிட்டுள்ளார். அவருடைய வாக்குமூலங்களை கருத்தில் கொண்டு மரியாதை அளிக்காமல் அவரை தனிமைப்படுத்தி சட்ட உதவியின்றி தடுப்பில் வைத்திருப்பது அரசியல் அமைப்புக்கு எதிரான செயலாகும் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் ஜனாதிபதி பிள்ளையான் ஈஸ்டர் சம்பவம் காரணமாக கைது செய்யப்பட்டதாக கூறினாலும் தொழில் அமைச்சர் அது வேறு விவகாரம். ஒரு பேராசிரியர் காணாமல் போனது தொடர்பாக என்று கூறுவது பக்கவாதமான நிலையை வெளிப்படுத்துகிறது என்றும் குறிப்பிட்டார். போலீஸ் அமைச்சர் பிள்ளையான் தாக்குதல்கள் குறித்து முக்கிய தகவல்களை வெளிப்படுத்துவார் என்று நாடாளுமன்றத்தில் கூறியதையும் சமூக ஊடகங்களில் பிள்ளையான் அனைத்தையும் ஒப்புக்கொண்டார் மற்றும் தாக்குதலில் பங்கேற்றார் என்ற போன்ற கருத்துக்கள் பரப்பப்பட்டதையும் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறான செயல்களின் ஊடாக மக்களுக்கான தவறான உணர்வுகளை உருவாக்க அரசாங்கம் திட்டமிட்டு செயல்படுகிறது என்றும் உதய கமன்பில குற்றம் சுமத்தியுள்ளார்.